வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. கல்ப விருட்சத்தின் மீதும் சிம்மத்தின் மீதும் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்ற மன்மத தகனம். செப்பரை ஸ்ரீ அழகிய கூத்தர் திருக்கோயில் சித்திரை திருவோண உற்சவம் ஆடல் நாயகனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் சித்திரை தேர் திருவிழா நிகழ்வுகளாக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இரண்டாம் நாள் மாலை உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் நீள்முடி கிரீடமணிந்து நவரத்ன காதுகாப்புடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களோடு காசு மாலை, மலர் மாலைகள் சூடிக்கொண்டு ஊதா நிற பட்டாடையோடு இடையில் ஒட்டியானமும் கட்டிக்கொண்டு மாணிக்க அபயம் காட்டியபடி சேர்த்தி மண்டபத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். பிறகு உற்சவ மூர்த்தியை கல்பவிருட்ச வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். கேட்டதை தரும் கல்பவிருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் ஸ்ரீ நம்பெருமாள் அபயம் காட்டியபடி வீதி உலா புறப்பட்டார். தீப்பந்தங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மாட வீதியில் வலம் வந்து நான்முக கோபுரம் வழியாக கோயிலை அடைந்தார் உற்சவர் பெருமாள். மங்கள சின்னங்களும் கோயில் யானைகளும் முன்னே செல்ல ஆலயத்திற்குள் வந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருஷ்டி கழித்து திருவந்திக்காப்பு நடத்தி கோயில் யானைகள் வணங்க பக்தர்கள் தரிசித்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். மூன்றாம் திருநாள் அதிகாலை 4:30 மணிக்கு வாகன மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை சிம்மத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். முத்துவளைய கிரீடம் சூடிக்கொண்டு வண்ணப்பட்டாடைகளுடன் ஈட்டி உறைவாளும் கேடயமும் தாங்கி சிம்மத்தின் மீது அமர்ந்தபடி வந்த உற்சவரை பிரகாரங்கள் வழியாக ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க தீப்பந்த ஒளியில் காட்சி தந்தபடி 4 சித்திரை வீதிகளில் உலா வந்த உற்சவர் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி செல்ல ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த சுவாமிக்கு கஜங்கள் சேவிக்க திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்களோடு ஆலயத்திலிருந்து உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதியை வெள்ளிக்கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சாமரங்கள் வீசியபடி வெளியே சுமந்து வந்தனர். பிறகு கோயிலிலிருந்து அருகே உள்ள தேரடி மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளை திருத்தேரில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று உபயநாச்சியார்களோடு திருத்தேரில் உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை வணங்கி வழிபட்டனர். 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேரில் 4 புறமும் சிம்மங்கள், யாளிகள், ஜெய விஜயர்கள் காவல் காக்க அதன் உள்ளே தாயார்களோடு எம்பெருமான் நின்றபடி அருள்பாலிக்க முக்கிய வீதிகள் வழியே ஸ்ரீ பார்த்தசாரதியின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் சித்திரை வசந்த உற்சவ விழாவின் நிறைவாக மன்மத தகனம் நிகழ்வு நடைபெற்றது. சிவாலயத்தின் கொடிமர வளாகத்தில் இருக்கும் சபா மண்டபத்தில் உண்ணாமுலை அம்மன் சமேதராக உற்சவர் அண்ணாமலையார் சர்வ அலங்காரத்தோடு அபயம் காட்டியபடி அருள்பாலித்தார். அம்பிகையோடு அமர்ந்திருந்த ஈசன் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருக்க உலக ஜீவராசிகள் சிருஷ்டிக்காக சுவாமியின் தியானத்தை கலைக்க வேண்டி மன்மதன் அம்புடன் அழைத்து வரப்பட்டார். இதையடுத்து பக்தர்கள் தரிசிக்க கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
அம்பு தொடுத்ததும் தியானம் கலைந்த ஈசன் நெற்றிக்கண்ணை திறந்து எதிரே இருந்த மன்மதனை சுட்டு அழிக்கும் மன்மத தகனம் நிகழ்வு நடைபெற்றது. பிறகு ஆதித்தம்பதிகளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு மத்தாப்புக்களும் கொளுத்தப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக விடையாற்றி விழா துவங்கியது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கும் உற்சவர் பக்தோசுத பெருமாளுக்கும் வெண்ணிற ஆடைகள் கட்டி திருமார்பில் சந்தனம் வைத்து ஒட்டியானங்களுடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். உற்சவ தெய்வங்களை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி பிரகார உலா புறப்பட்டனர். ராஜகோபுரத்தின் முன்பு மும்முறை வலம் வந்த தெய்வங்களை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தினர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் மல்லிகை சரங்களுடன் மகிழம்பூச்சரம் மனோரஞ்சித மலர் மாலையும் சூட்டி தாயார்களுக்கும் திருமுடியில் மல்லிகை சரங்கள் சுற்றி இருந்தனர். ஊஞ்சலாடிய தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. தொடர்ந்து தெய்வங்களை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு செப்பறை அழகிய கூத்தர் கோவிலில் ஸ்ரீ நடராஜருக்கு சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு 108 கலச பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர் சன்னதி முன்பு புனித நீர் மற்றும் பால் நிரப்பப்பட்ட கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவகாமி அம்மையுடன் உற்சவர் அழகிய கூத்தர் திருநடனம் புரியும் கோலத்தில் காட்சி தர சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனையுடன் வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு முதலில் பால் தாரை அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து பிரதான கலசங்களுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டதும் கொட்டு முழங்க கைத்தலமாக ஏந்தி சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கலசங்களில் இருந்த புனித நீரை சகசிரதாரை வழியே ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து தேங்காய் தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு சந்தனக்காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்தும் சிவகாமி அம்மைக்கு சிகப்பு பட்டுடுத்தி அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க செப்பறை அழகிய கூத்தருக்கு அலங்கார தீபத்துடன் நாகதீபம் கும்பதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. இதையடுத்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவத்தையொட்டி கருட சேவை நடைபெற்றது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல முக்கிய வீதிகளில் கருடன் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீரங்கநாதரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவருக்கு சிகப்பு பட்டாடை கட்டி கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள 4 கால் மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் உள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ ஐயாரப்பர் கோவில் சப்தஸ்தான பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பொம்மை பூ போடும் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ ஐயாரப்பர் கோயில் கீழ ராஜவீதி தேரடி பகுதியில் ஆதி தம்பதிகள் மீது மலர் தூவும் பொம்மையை குழந்தை கண்ணனாக அலங்கரித்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க கண்ணாடி பல்லாக்கில் 7 ஊர்களை சுற்றி வந்த ஸ்ரீ ஐயாரப்பர் எழுந்தருளினார். இதையடுத்து பொம்மை பூ போடும் நிகழ்வு துவங்கியது. தர்மபுர ஆதீனம் முன்னிலையில் கண்ணாடி பல்லாக்கில் இருந்த உற்சவருக்கு பூ போடும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகை சமேத ஐயாரப்பருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் ஆரவாரத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம், திருச்சி, தஞ்சாவூர், நாமக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்று வரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்.
காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயில் சித்திரை மாத உத்தர பெருவிழாவை முன்னிட்டு மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகளுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் வெள்ளிரத புறப்பாடு நடைபெற்றது. ஆதித்தம்பதிகளை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி வெள்ளி ரதத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சியில் புகழ்பெற்ற தென்னூர் அருள்மிகு உக்கிரகாளியம்மன் கோயில் தேரோட்டத்தையொட்டி கோயில் அருகே வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த தேரில் அமர்ந்திருந்த உற்சவர் அம்மனுக்கு செவ்வாடை கட்டி காசு மாலையுடன் பதக்கங்களும் கற்கள் பதித்த காதணிகளோடு மூக்குத்தியும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலம் ஏந்திய தேவியாக உக்கிர காளியம்மன் காட்சி தர திருத்தேர் முன்பு பாரம்பரிய நடனங்கள் அரங்கேறின. பல்வேறு வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஏராளமானோர் தேரில் உலா வந்த அருள்மிகு உக்கிரகாளியம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமாகவும் மரகதலிங்க கோவில் என அழைக்கப்படுவதுமான அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் காட்சி கொடுத்த திருத்தேரில் உற்சவர்கள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்களோடு ஏராளமானோர் வடம் பிடிக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி ஊரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்தது. நாமக்கல் மாவட்டம் வாழவந்தி பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு திருத்தேருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். சர்வ அலங்காரத்துடன் அருள்மிகு மாரியம்மன் தேரில் நின்றபடி அருள்பாலிக்க தேரோட்டம் துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக அம்மனின் தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று அருள்மிகு மாரியம்மன் அருள் வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆத்தங்குடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ரதங்களில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் சண்டிகேஸ்வரர், சோமநாயகியோடு சோமஸ்கந்த மூர்த்தியாக ஈசன் என பஞ்சமூர்த்திகள் காட்சி தர கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது. மாட வீதிகள் மற்றும் நகரின் பல்வேறு பகுதிகளில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளி காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். பிரகாரங்கள் வழியாக நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை சுமந்து வந்தனர். சிறுவர்கள் சிறிய உற்சவ மூர்த்தியை அழைத்து வந்து அனைவருக்கும் சடாரி மரியாதை செய்தனர். இருக்குடை சேவையோடு மாட வீதியில் உலா வந்த உற்சவர் முன்பு தனி குதிரை வாகனத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் எழுந்தருளி எம்பெருமானை வலம் வந்து வணங்கினார். சிறுவர்கள் கள்வர்களாக வேடங்கள் அணிந்து உடன் வந்தனர். இதையடுத்து பரிவேட்டை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கள்வனாக வந்த ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சுவாமி என்று அறியாமல் எதிர்கொள்ள ஆழ்வாராக பெருமாள் ஆட்கொண்டதும் அவருக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் ஆழ்வாராக திருமங்கை மன்னன் ஆட்கொள்ளப்பட்ட சாசனம் அனைவர் முன்னிலையிலும் வாசிக்கப்பட்டது. கும்பகோணம் கீழக்கொட்டையூர் பகுதியில் உள்ள அருள்மிகு பாலமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி பால்குட உற்சவம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மூலவருக்கு பச்சை சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. கோயிலில் சுதை சிற்பங்களாக காவல் தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினர். காவிரி ஆற்றிலிருந்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல அம்மன் திருமுகங்கள் பதித்த கரகங்களுடன் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்களையும் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர்.
ஊரை சுற்றி பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்து நிறைவாக அருள்மிகு பாலமாரியம்மன் கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் பூச்சோரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு பம்பைகள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள், பூங்கரகம் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் மலர் தட்டுக்களை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரை சுற்றி வலம் வந்து அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் பூங்கரகம் கருவறையில் வைக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்களால் மகாமாரியம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் செய்தனர். நறுமண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த தேவியை ஏராளமானோர் தரிசிக்க பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயில் சித்திரை பொங்கல் உற்சவத்தையொட்டி கரகம் எடுத்தலும் முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெற்றது. முன்னதாக நெடுங்குளம் தெற்காற்றங்கரையில் சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பின்னர் ஜோடிக்கப்பட்ட கரகம் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு கோயிலை அடைந்ததும் பெண்கள் முளைப்பாரிகளை அருள்மிகு சக்தி மாரியம்மனுக்கு சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தப்பெருமான் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தலவிருட்சத்தின் கீழ் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காட்டி ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள், மலர்கள், வஸ்திரங்கள் ஆகியவற்றை இட்டு ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதனிடையே அருள்மிகு வாராகி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து வாராகிக்கு கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து புதுப்பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் நறுமண மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு வாராகி அம்மனுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தையொட்டி ஹனுமந்த வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் பிரிய பக்தனான ஹனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு புதுப்பட்டாடை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு தங்க கிரீடம் சூட்டி கையில் கோதண்டமும் அஸ்திரமும் தந்து அலங்கரித்திருந்தனர். நீல பட்டுடுத்தி கொண்டு சிறிய திருவடியான ஸ்ரீ ஹனுமந்தன் எம்பிரானை சுமந்து கொண்டு அழகாக காட்சி தந்தருளினார். உற்சவரை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ கோதண்டராமருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவமூர்த்தி பக்தர்களுக்கு தரிசனம் தந்ததும் மீண்டும் ஆலயத்தை அடைந்தார். வேலூர் மாவட்டம் கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தாரை தப்பட்டைகள் ஏராளமான பக்தர்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே அம்மன் சிரசை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். மூக்குத்தி புல்லாக்குடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அருள்மிகு கங்கையம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வலம் வர ஏராளமானோர் மாலைகள் சூட்டி வழிபட்டனர். இருகுடை சேவையோடு பம்பைகள் முழங்க வீதி வலம் வந்த அம்மனின் பின்புறம் ஏராளமானோர் அடிதண்டம் இட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர நெல் அளவை கண்டருளும் நிகழ்வு நடைபெற்றது. மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு முத்தங்கி அணிவித்து மலர் மாலை சூட்டப்பட்டிருந்தது. தாயார்கள் வெண்பட்டுடன் சாயக்கொண்டை முத்துக்கிரீடங்கள் அணிந்து கொண்டு திருக்காட்சி தந்தருளினர். அழகாக அருள்பாலித்த உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவர்களுக்கு துளசிதளம் கொண்டு அர்ச்சனை நடத்தி தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து தாயார்கள் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் முன்பு நெல் அளக்கப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதத்துடன் துளசியும் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது.
தர்மபுரியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு கந்தசாமிக்கு சித்திரை மாத செவ்வாயையொட்டி அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் மயில் வாகனத்துடன் நின்றருளும் அழகனுக்கு பால், தயிர், மஞ்சள், விபூதி கரைசல், மாவு கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளிக்கவசம் அணிவித்து ரோஜா மாலையுடன் வெட்டிவேர் மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். அபயம் காட்டி நின்ற அழகன் வேலும் கொடியும் தாங்கியபடி அருள்பாலித்தார். உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். இதையடுத்து திருநாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவர் கந்தசுவாமிக்கும் தேவியர்கள் சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கும் தீபாரத்தி காண்பித்தனர். சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தையொட்டி சுவாமி குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக வாகன மண்டபத்தில் குதிரை வாகனங்களின் மீது உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரையும் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சுவாமிக்கு சாமரங்கள் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி வெளியே அழைத்து வந்தனர். கள்வனாக காட்சி கொடுத்த திருமங்கை ஆழ்வாருக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் தலைப்பாகை சூட்டி அலங்கரித்திருந்தனர். மாட வீதியில் வேடுவரி உற்சவ நிகழ்வு வாசித்து காட்டப்பட்டது. பிறகு எம்பெருமான் கள்வனாக வந்த திருமங்கை மன்னனை ஆழ்வாராக ஆட்கொண்டதும் அவருக்கு சடாரி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து தெய்வங்கள் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கும் சடாரி சாதித்து உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் நிறைவாக ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு தெப்ப உலா நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தின் மேல் நிறுத்தியதும் வாத்தியக்காரர்கள் வாத்தியங்கள் கொண்டு மங்கள இசை இசைத்தனர். பிறகு திருக்குடை பிடித்தபடி உற்சவ மூர்த்திகளை குளக்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை குலுவிருக்கச் செய்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சாமரங்கள் வீசியபடி உற்சவர்களுக்கு தெப்ப உலா துவங்கியது. திருக்குளத்தை சுற்றி வலம் வந்து காட்சி கொடுத்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நிறைவாக ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. கல்ப விருட்சத்தின் மீதும் சிம்மத்தின் மீதும் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்ற மன்மத தகனம். செப்பரை ஸ்ரீ அழகிய கூத்தர் திருக்கோயில் சித்திரை திருவோண உற்சவம் ஆடல் நாயகனுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.